ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆட்டோமேட்டிக் சாப்டர்னா என்னது, ஆட்டோமேட்டிக் சாப்டர்னா என்னடா இது நம்ம பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அது என்னங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆட்டோமேட்டிக் சாப்டர் வச்சு நம்ம எப்படி ஈஸியாக வியூஸை கூட்டு போகிறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நீங்கள் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி யூடியூப் ஸ்டூடியோக்குள்ளே போய் ஒரு திருப்ப வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யூடியூப் ஸ்டூடியோவில் போயிட்டு வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா, அந்த வீடியோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் சாப்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் மக்களே. இது என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு லாங் வீடியோ கண்டென்ட் போடுறீங்க அப்படின்னா அதில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ இப்போ ஒரு டெக்குன்னு வச்சுக்கிறீங்கன்னா அதில் எப்படி ஜிமெயிலை யூஸ் பண்ணுறது, எப்படி யூடியூப்பை யூஸ் பண்ணுறது, இது சிம்பிளான விஷயம் தான். இந்த ஆட்டோமேட்டிக் சாப்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் வீடியோ கண்டென்ட் மேக் பண்ண போது மக்களே உங்களுக்கு அதாவே ஆட்டோமேட்டிக்காகவே ஃபஸ்ட்டு விழுவும். அது ப்ராப்பராக உழுது இல்லை, இந்த ஃபியூச்சர்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆகுது இல்லை.